வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் வருது. ரோகிணி நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இந்த ஆர்டர் எடுப்போம், எடுத்தால் தான் இந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும். இந்த பெரிய ஒரு ஆர்டர் எடுத்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய லாபமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆன்டி கண்டிப்பாக நம்ம வழிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரி நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கால் பண்ணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ரோஹினியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோஹினியும் போயிட்டு இந்த ஆர்டரும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் மனோஜுக்கு எப்படியோ தெரிய வருது. இந்த மாதிரி ரோஹினிக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, எப்படியோ லாபம் ஒரு 2 லட்ச ரூபாய் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு தெரிய வருது. அப்படியே அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லி மனோஜும் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி வராங்க வீட்டுக்கு. ஆர்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் விஜய் உட்காந்துருக்காங்க. எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, ஆண்டி நான் வேலைக்கு தாண்டி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கேட்டு போனேன் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி கொஞ்சம் அவசரமாக கூப்பிட்டாங்க, நல்லா போக வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கே போயிட்டு வந்தால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்டர் ஆண்டி, அதை நான் இப்போ எடுத்தேன். எடுத்து இப்போ முடிஞ்சிருச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எவ்வளோ உனக்கு லாபம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. என்னடி நான் தான் கேட்டுட்டு இருக்கேனே, எதுவுமே சொல்லாமல் இருக்க, பேங்க் அக்கௌண்ட்டில் கூட எந்த அமௌண்ட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, இல்லைன்ட்டி அவங்க கேஷ் கையிலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபஸ்ட்டில் என்ன சொன்னேன், அப்பப்போ எல்லாருமே பேங்க்கில் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் என்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்த உடனே நீ கையிலே வாங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அப்போ ரோஹினி இல்லைன்ட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாம் இருக்கட்டும், உனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே இருக்கவும் செய்கிறாங்க. இது ரோஹினி பார்க்குறாங்க. ஓகே நம்ம இவ்வளோ சம்பாரிச்சோன்னு சொன்னோம் அப்படின்னா போன மரியாதைலாம் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நம்ம சம்பாரிச்சிருக்கோம். இப்போ நம்ம சொன்னோன்னா பரவாயில்லையே 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லா மதியிலையும் ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் என்னடி நான் பாட்டு கேட்டேன், நீ பாட்டு சைலண்டாக இருந்துட்டா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்ட்டி ஒரு 2 லட்ச ரூபா கிடச்சிச்சேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இன்னதே 2 லட்ச ரூபாவா அப்படின்னு சொல்லி மனோஜ் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சரி அந்த 2 லட்ச ரூபா எடுத்து கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜுக்கு வருது. மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்ட காசு வாங்குறேன், என்னதுக்கு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா அது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அப்போ விஜயா என்னடா தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அவள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான், அவள் காசை நீங்கள் கேட்டால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னடா அவள் பண்ணதுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக தப்புமா, அதுவும் இல்லாமல் நாங்கள் சம்பாதிக்கிற வயசில் தான் நாங்களும் சம்பாதிக்க முடியும், உங்கள் காலத்தில் எங்களால் சம்பாதிக்க முடியுமா, நாங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் முத்து மீனா சம்பாதிச்சு அவங்களே வச்சுக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் ரெவியூ ஸ்டுடியும் சம்பாதிச்சு அவங்களே வச்சுக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் ஃப்யூச்சரை என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, டே என்னடா என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம்மா என்ன பண்ணுறது நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. டே மனோஜே நீ பண்ணுறது சரியில்லடா அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இது கேட்டு கை தட்டுறாரு. மனோஜே சூப்பரா, இப்படி தான்டா இருக்கணும், நீ எப்போ தான் இப்படி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வழியாக பேசிட்டடா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜயா ஏய் என்ன இப்போ எதுக்கு அவனை உஸ்பேத்தி விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. என்ன அவன் சம்பாதிக்கிற காசு நீங்கள் கேட்டால் அவன் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே மனோஜே என்னடா என்ன இப்படி எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. மா இல்லைம்மா உங்களை எதிர்த்து பேசணும்னு சொல்லலாம் பேசலாம்மா, நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போது உன் பொண்டாட்டி கேட்டது நான் காசு வாங்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படிதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா விஜயாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் வருது. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, ஆஹா மனோஜ் நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டானே, எப்பா ஒரு வழியாக மனோஜ் நம்ம வழிக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா டே இங்கே பாரு நீ பேச ரொம்ப எதுவுமே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணுறது, நாங்கள் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணுமா வேண்டாமாம்மா, நாங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கம்மா, அப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லையே, நாங்கள் உங்களுக்கு ஜாலியாக வைக்கிறதுக்காக நாங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அண்ணாமலை வராரு. வந்த உடனே விஜயா
இங்கே பாரு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இப்போ பாரு உன் பையன்கிட்ட நீ நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. விஜயா இங்கே பாரு இனிமேட்டு வாங்கின காசு அவள் பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாமே இப்போ நீ கொடுத்துட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் கேட்குறாங்க, சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், நான் வீட்டு அடமானம் வச்சு காசு கொடுத்தேனே அது எப்போ தருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் எப்படியாச்சும் உங்களுக்கு மாதம் மாதம் கட்டிடுறோம், வட்டியோட திருப்பி கட்டுறோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டோன்னா விஜய்க்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. என்ன அவன் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஸோ நம்ம அவனுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அவன் இப்படி பேசிட்டு இருக்கானே நம்மளை அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸோ விஜய்க்கு ரொம்ப பெரிய கோவம் வருது, எல்லாமே இந்த ரோஹிணி தான் மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் வந்து ரோஹிணி என்ன நீ நினச்சதெல்லாம் நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா இங்கே பாரு வழியா என் பையனை மாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி நான் எதுவுமே பண்ணல ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இங்கே பாருங்க உங்கள் 2 பேரையும் நல்லாவே தெரியும், வீட்டில் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு வெளில போயிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட ஒரு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, இல்லைம்மா அப்படிதான் ஒன்றும் கிடையாது, நான் அவன் மேலே கோவப்பட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போது நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தா நான் அவளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அவன் இடக்காக தான் பண்ணான்னு சொல்லி நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸோ ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஸோ ஒரு வழியாக அவர் நம்ம வழிக்கு வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ரோஹிணி இங்கே பாரு ரொம்ப சந்தோஷப்படாத, உனக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.